யாவரும் பரிசுத்த வேதாமங்களை கரங்களில் ஏந்திய வண்ணமாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவிழம் பெற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். ஆமேன். என் உதடு பாடும். Yes, you are the one faithful God. You are that faithful God. என் இதயம் சொல்லும், என் உதடு பாடும். Let us pray, let us pray, let us pray. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. லிபா ஷந்தல பரக்கல துரபா ஷல பரியந்தல. எஸ், இருந்த வண்ணமாகவே. எஸ், இருதயத்தை திறந்து. Open your heart. Pray, pray, pray.
church, pray. Come on. That's right. Don't give up your prayer. Don't give up. Jabinga, brother. Jabinga. Oh. என் இதயம் சொல்லும், என் உதடு பாடும். என் இதயம் சொல்லும், என் உதடு பாடும். மயிலா உலகில் உயிர் தவித்தேனே, உறவென்று நினைத்தோர் ஆனாலும் திரும்ப வர செய்தி. ஆனாலும் திரும்ப வர செய்தி. ஆனாலும் வாழ்வில் வாக்கு தத்துவம் தந்து ஆனாலும் lift up your hands. யாவரும் கரங்களை உயர்த்தி அவர் வாக்கு தத்துவம் தந்து அவர் வாக்கு தத்துவம் தந்து திடப்படுத்தி என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும். அவருடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுங்க, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்க. Yes, receive the presence of God. We receive, receive, receive the Holy Ghost. Yes, இஸ்ரவேலருக்கு அவர் வெளிச்சம், எகிப்தியருக்கு அந்தகாரம். Put the fire on. Put the fire. Put the fire on. இனி வாழ்க்கை இல்லை எல்லாம் வாழ்வதா சாவா என்று எல்லா இடங்களில் எல்லா இடமும் என் கூடவே இருந்து தேற்றி நீரே. எல்லா இடங்களிலும் எல்லா இடமும் என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும். என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும். என் இதயம் சொல், yes, listen, ஆண்டவருடைய அன்பு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்.
சும்மா வாயால படிக்கிற மாதிரி இல்ல, இனிமையான குரலினாலே தேவனை துதிப்பது வேறு, அனுபவத்தினாலே தேவனை துதிப்பது வேறு. இயேசுவின் அன்பு என்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். இயேசுவின் அன்பு என்பது சகோதரி, அது ஒரு அனுபவம். It's experience. It's experience. Not the knowledge. It's experience. Experience. இயேசு அப்படி என்று சொன்னாலே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இயேசுவை பற்றி பைபிள் காலேஜில் படிக்கலாம், அறியலாம். அவர் எப்ப பிறந்தார், என்ன மறைத்தார், எப்படி 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 வரலாறு படிக்கலாம். ஆனால் that's knowledge, not experience. Salvation is the experience, not knowledge. ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா அப்படி என்று கேட்டா அது ஒரு அனுபவம் பிரதர், அது ஒரு அனுபவம். அது knowledge, அறிவில்லை, அனுபவம். உன்னை பார்த்து யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு கேட்டா என்று பிளிக் பண்ணுதுண்டா உன் மைண்ட், உன் மனம், உன்னுடைய கண்ணெல்லாம் பிளிக் பண்ணுதுண்டா. Your salvation is the question. Hello, உன்னை பார்த்து யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, இயேசு அனுபவிச்சிருக்கிறியான்னு சொன்னா yes I know, I know, I know that, I know that, I know that. Because that is experience. That is experience. Not the knowledge. உன்னை பார்த்து யாராவது ஹெவனுக்கு போவியா அப்படின்னு கேட்டா உன்னை கண் பிளிக் பண்ணுதுன்னா that is question. நீ எத்தனை வயதா இருக்கலாம், இளம் பிள்ளையா இருக்கலாம், முதியவர்களா இருக்கலாம், நீ பரலோகம் போவியா அப்படின்னு கேட்டா உனக்கு கேள்வி எழும்புது என்று சொன்னா இயேசுவை நீ அறிந்திருக்கிறாயே ஒழிய அனுபவிக்கல. இயேசு அனுபவிக்கணும் பிரதர், இயேசு அனுபவிக்கணும் சிஸ்டர். Viewers, salvation is the experience. Jesus is the experience, not knowledge. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் வெயிட், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, cloud of witness. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், சொல்லுங்க, பாரமான யாவற்றை, எதெல்லாம் பாரம் என்று நினைக்கிறியோ. யாரு சொல்ல போல என் புருஷன் பாரமா இருக்கிறார், என் பொண்டாட்டி பாரமா இருக்கிறார், நான் அதை தவிர சரியா அதெல்லாம் பாரம் இல்லை. உண்ட கடன் பிரச்சனை, உன்னுடைய உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனை பிரச்சனைகளும் பாரம். சோ வேதம் தெளிவா சொல்லுது, பாரமான யாவற்றையும், உன்னை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையுமா, பாவத்தையும் அதானே பார்த்து, பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர். அதான் நான் இப்ப சொன்னேன், அதான் இப்ப நான் சொன்னேன், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. இது இங்கிலீஷ் தமிழ்ல சரியில்லை. உன்னுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை பரிபூரணப்படுத்துகிறவரும், சரி, அது பெர்ஃபெக்ட் பண்ணுவார். அதை முடிக்கிறவர் என்ன, நீ கலாஸ் அப்படின்னு நினைச்சிருவா, சரி, போட்டுருவார், தட்டி விட்டுருவார். அதை துவக்கி அதை என்ன செய்வாராம், அப்படியே என்ன செய்வாராம்,
பரிபூரணப்படுத்துவாராம். சொல்லுங்க, விசுவாசத்தை துவக்கி பரிபூரணப்படுத்துவார். சோ இதுல ஒரு வசனம் திருடப்பட்டிருக்குது. எங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் எங்களுடைய விசுவாசத்தை பரிபூரணப்படுத்துகிறவரும் இயேசு கிறிஸ்து, அவரை நோக்கி பாருங்கள் என்றுதான் மூல பாஷையிலும் இருக்குது, இங்கிலீஷ் பைபிளையும் இருக்குது. சோ இப்ப நீங்க எனக்கு பின்னால சொல்லணும், என்னுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் என்னுடைய விசுவாசத்தை பரிபூரணப்படுத்துகிறவருமாகிய இயேசுவை நோக்கி நான் பார்க்க வேண்டும். சொல்லுங்க எனக்கு பின்னால, என்னுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் என்னுடைய விசுவாசத்தை பரிபூரணப்படுத்துகிறவரும் அந்த இயேசுவை நோக்கி நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பாரமான யாவற்றையும் நாம் பார்க்க கூடாதா? பாவமான யாவற்றையும் தள்ளிடணுமா? சொல்லுங்க, பாரமான யாவற்றையும் நாம் பார்க்க கூடாது. வாயத்துல சொல்ல, பாரமான யாவற்றையும் நான் பார்க்க கூடாது. பாவங்களை தள்ளிடணும். இயேசுவை நோக்கி மட்டும்தான் பார்க்கணும். Listen, அவரை நோக்கி மட்டும் பார்த்துட்டா போதும். விசுவாசம் ஒரு ராக்கெட் வேகத்தில் எழும்பி வரும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர்தான் விசுவாசத்தை துவக்கிறவர், அவர்தான் விசுவாசத்தை பரிபூரணப்படுத்துகிறவர். அவரை நோக்கி பார்த்தால், உண்ட கடன் பிரச்சனையை நோக்கி பார்த்தால், பேதுரு அவன் அந்த அலையை நோக்கி பார்த்தான், காற்றை நோக்கி பார்த்தான், அந்த கொந்தளிப்பை நோக்கி பார்த்தான். அவனுடைய விசுவாசத்தில் ஒரு தளர்வு ஏற்பட்டது. நீ பார்க்க வேண்டியது இயேசு. Looking unto Jesus. He is the author and finisher of our faith. Our faith. யார் faith? Our faith. நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய விசுவாசத்துக்கு அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு. Hallelujah. He is the Alpha and Omega. Hallelujah. He is the beginning and the ending. Hallelujah. Hallelujah. Yes. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல பலவிதமான பாரங்கள் இருக்கலாம். நீங்க பார்க்க வேண்டியது ஒருவர் தான். இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஐயா, இது நான் நாலேஜ்ல சொல்லல, my experience. This is my experience. அவரை நோக்கி, looking unto Jesus. அவரை நோக்கி பாரு. வேதம் தெளிவா சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சும்மா கேட்டு சிறக்க மாதிரி நோட்ஸ் எழுதிட்டு அதை கேட்டுட்டு போனா அவ்வளவுதான். இதெல்லாம் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எக்ஸ்பீரியன்ஸா வரணும் ஐயா, எக்ஸ்பீரியன்ஸா வரணும். அப்பதான் இயேசு உனக்கு தெரியும். எஸ், அவரை நோக்கி பார்த்தா பிரகாசம் தான். இயேசு, எஸ், அவரை நோக்கி பார்த்தா விசுவாசத்தை துவக்கி அதை பரிபூர்ணப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுது, அவர்தான் விசுவாசத்தை துவக்கி அதை பரிபூர்ணப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 29வது வசனம், அதை வாசிங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர். சொல்லுங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர். திருப்பி சொல்லுங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர். ஐயா, இயேசுவை நோக்கி பார்த்தவனுடைய அந்த faith என்ன தெரியுமா? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், 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 என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர். இயேசுவை நோக்கி பார்க்கிறவன், யெகோவாவை நோக்கி பார்க்கிறவன் சொல்லுகிற அறிக்கை இது ஐயா, சொல்லுகிற அறிக்கை இது. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர்,
ஏற்றுவீர் என்று சொன்னா ஏற்றியே ஆகுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கிறவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை பார்த்து நீ சொல்ற அறிக்கை தான் ஐயா. அவரை பார்த்து நீ சொல்ற அறிக்கை இதுதான். என் விளக்கை ஏற்றுவார், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார், என் குடும்பம் தேசம் வாழ்க்கைப்படும். இதாயா இயேசுவை நோக்கி பார்க்கிறவனுடைய அறிக்கை. ஏதோ ஒரு பாட்டு இருக்கு, அரிசியிலே பானையிலே அரிசி இல்லை, பாயாசம் வைக்க வேண்டும், பானையிலோ அரிசி இல்லை. இல்லை இல்லை, புரியுதா? இயேசுவை நோக்கி பார்த்தா எல்லாமே இருக்கும். ஆமென். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேசம் வாழ்க்கைப்படும், உன் குடும்பம் வாழ்க்கைப்படும், நீ வாழ்க்கைப்படுவாய். எஸ், இதாயா இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களுடைய அறிக்கை. இது சும்மா வராதையா, இது ஏட்டு சுரக்காய் அல்லையா, இது அனுபவமான சுரக்காய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை அனுபவிக்கிற ஒவ்வொருவருடைய வாயிலும் தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை வரும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ ஜீவனை தெரிந்து கொள். ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. நீ பேச வேண்டியது தேவனுடைய வார்த்தை. இல்ல 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 இல்ல, நான் நீ தரித்திரமாயிருவேன். நீ பேச வேண்டியது தேவனுடைய வார்த்தை. அவர் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், என் குறைவுகளை அவருடைய ஐஸ்வரியத்தின்படி அவர் நிறைவாய் மாற்றுவார். அப்போஸ்தலர் புத்தகத்துல நான் நினைக்கிறேன் 14வது அதிகாரம் 3வது வசனம். வாசிங்க. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து, அப்போஸ்தலர்கள் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து அங்கே இருந்தாங்களா? கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். This is very important. This is very important. கர்த்தரை முன்னிட்டு. அப்படியா? கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. boldly அவங்க preach பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்களா? கர்த்தரை முன்னிட்டு. புரியுதா? கர்த்தரை முன்னிட்டு என்று சொன்னா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை முன்னிட்டு அவர் சொன்னா அதை செய்வார். அப்படிதான் தைரியமா போய்கொண்டே இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், அவர் சொல்லிட்டாரா செய்வான். போய்கொண்டே இருடா. அப்படி கர்த்தரை முன்னிட்டு என்று சொன்னா அதுதான் அவருடைய வார்த்தை இதை சொல்லுது, அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், அது வாசிங்க. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து, அவர்கள் அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். தைரியம் சும்மா இல்ல, போதகம் பண்றதுலயே பெரிய டிஃபரண்ட் இருக்கு ஐயா. இவன் பிரீச் பண்றவனுக்கே தைரியம் இல்லாம இருக்கும். நடக்குமோ நடக்காதோ, நிக்குமோ நிக்காதோ, ஆடுமோ ஆடாதோ. பிரீச் பண்றவன் இப்படி எல்லாம் பிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க. நான் யாரையும் பிளேம் பண்ணல, ஆனா இப்படி பிரசங்கம் பண்றவன் இருக்கிறான். தைரியம் இல்லாம, தைரியம் போல்ட்னஸ். ஓகே, போல்ட்னஸ், தைரியமாய் அவர் செய்வார், நீ போய்கொண்டே இரு அப்படின்னு சொல்ற தைரியம் பிரீச்சருக்கு வேணும், அப்போஸ்தலனுக்கு வேணும், ப்ரொஃபட்டுக்கு வேணும், பாஸ்டருக்கு வேணும், இவாஞ்சலிஸ்டுக்கு வேணும். அவர் செய்வார். போ, be peace அப்படி சொல்ற தைரியம் வேணும். இருக்குதா? இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். கர்த்தரை முன்னிட்டு இருக்கல, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு அவர் சொன்னார், அவர் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னால் அவர் செய்வார். ஹல்லேலூயா. திருப்பி சொல்லுங்க. அவர் சொன்னால் அவர் செய்வார்.
ஹல்லேலூயா. கர்த்தரை முன்னிட்டு தைரியமா பிரசங்கம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக. இப்ப புரியுதா? கர்த்தரை முன்னிட்டு பிரசங்கம் பண்ணினார்கள் என்று சொன்னா அவர் என்னது என்ன சொன்னான் அக்கா என்ன சொன்னான்? வசனத்தை முன்னிட்டு. அல்லேலூயா. சொல்லு என்னது? வசனத்தை முன்னிட்டு பிரசங்கம் பண்ணினார்கள். அவர் என்ன செய்றார்? அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு That is the point. அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் wonders and miracles and wonders அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அவர்கள் எதை பிரசங்கம் பண்ணினார்களோ அதை அப்போஸ்தலருடைய கைகளால நிரூபித்து காண்பிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஐஸ்வரியத்தை பிரசங்கம் பண்ணினார். ஐஸ்வரியத்தை அவர் நிரூபித்து அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக ஐஸ்வரியத்தை உனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுகிற தெய்வம். ஹல்லேலூயா. இங்க என்ன இருக்கு தெரியுமா? கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக என்ன இருக்கு? அற்புதங்களினாலும். அற்புதம் என்றாலே சரியா, அற்புதம் என்றாலே உன்னுடைய மண்டை கெட்டாது. அதான் அற்புதம். உன்னுடைய குருவி மூளைக்கு எட்டாது. அதான் அற்புதம். அற்புதம் என்றாலே உனக்கு சயின்டிஸ்டுக்கு அது விளங்காது. அது அற்புதம். விஞ்ஞானிக்கு விளங்காது, அஞ்ஞானிக்கும் விளங்காது, எந்த ஞானிக்கும் விளங்காததுதான். அதுக்கு பேர் தான் அற்புதம். தண்ணீருக்கும் திராட்சை ரசத்துக்கும் வைனுக்கும் சம்பந்தமே இல்லை. சரியா? தண்ணீருக்கு நிறம் இல்லை, குணம் இல்லை, மனம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. சுவை இல்லை, ஒன்றுமே கிடையாது. நத்திங். சரியா? அந்த தண்ணீருக்கும் திராட்சை ரசத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த சுவை இல்லாத, மனம் இல்லாத, நிறம் இல்லாத அந்த தண்ணியை நிறமா மாத்தி சுவையா மாத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அத மனமா மாத்தி எப்படி ஆண்டவர். இதுக்கு பேர் தான் சிஸ்டர் மிரக்கல். இதுக்கு பேர் தான் மிரக்கல். பழைய ஏற்பாட்டு தண்ணியை குடிக்க, தண்ணி பிளட்டா மாறிச்சு, அதை குடிக்கலாது. புதிய ஏற்பாடு பிளட்டை குடிக்க முடியும். அது ஜீசஸ் கிரைஸ்ட் பிளட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா, இதுக்கு பேர் மிரக்கல். புரியுதா? இதுக்கு பேர் என்ன? அற்புதம். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாராம்? பிரீச்சர்ஸ் என்ன செய்றாங்க? பிரசங்கியார் என்ன செய்றார்? அவருடைய வசனத்தை முன்னிட்டு தைரியமா பிரசங்கம் பண்ணுகிறார். எப்படி பிரசங்கம் பண்ணுகிறார்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். போய்க்கொண்டே இருங்கடா அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறார். அப்ப ஆண்டவர் சும்மா இருக்கலையா? அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அங்க போய்கொண்டிருக்கும் பொழுதே அற்புதம். ஒருவன் வருகிறான். ஐயா, 100க்கு அதிபதியை நோக்கி வருகிறான். வாரான். அவன் சொல்றான், உங்க வேலைக்காரன் சொசமாயிட்டான். இயேசுவை பார்க்கிறதா வேலைக்காரனை பார்க்கலாம்? இயேசுவை பார்க்கலாம், வேலைக்காரனை பார்க்கலாம். போய்கொண்டிருக்கக்குள்ளேயே அற்புதம். நீ போ, உன் குமாரன் பிழைப்பான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ போ, உன் குமாரன் பிழைப்பான். நீ போ, உன் குடும்பம் வாழும். கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்வார். நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? கர்த்தரை முன்னிட்டு, அவருடைய வசனத்தை முன்னிட்டு தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. மற்றவர்கள் எப்படி பிரசங்கம் பண்றாங்கன்னு தெரியாது, ஆனால் நான் தைரியமாய் பிரசங்கம் பண்றேன். என் இயேசு அவர் the knowledge, he is the experience. உயிர் தவித்தேனே, உறவென்று நினைத்தோரும் உதறி போனார். உயிர் தவித்தேனே, உறவென்று நினைத்தோரும் உதறி போனார். ஆனாலும் திரும்ப வர செய்தி வாக்குத்தத்தம் தந்தென்னை திடப்படுத்தி. ஆனாலும் வாழ்ந்து
திரும்ப வர செய்தி வாக்கு தத்தம் தந்தென்னை திடப்படுத்தினீ. ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் தந்தென்னை திடப்படுத்தினீ. எஸ், அழகாக அந்த பக்தன் பேர் என்ன? Isaac William. Yes, superb song, but experience song, not the knowledge. Hallelujah. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவர் போன கடந்து வந்த பாதைகள், அதைத்தான் அந்த மனுஷன் பாடலாய் ஐசாக் வில்லியம் எழுதினார். I know that. So ஆனாலும் வாக்குத்தத்தம் தந்தென்னை திடப்படுத்தினீ. எஸ், வாக்குத்தத்தத்தை சொன்னவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். வேதம் தெளிவா சொல்லுது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எஸ், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம். அது ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமுக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த வாக்கு தத்தம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன தெரியுமா ஐயா? அவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? ஆபிரகாமை ஐஸ்வர்ய வாக்கினேன் என்று ஒருதனும் சொல்லாதபடிக்கு. அப்படிதான் அவனுடைய விசுவாசம். யார்கிட்டையும் கை நீட்டினதில்லை, யார்கிட்டையும் கை நீட்டினதில்லை. அவன் சொல்றான், ஆபிரகாமை ஐஸ்வர்ய ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு சோதம் ராஜாட்ட. அல்லேலூயா. எஸ், ஒரு கிங்டே சொல்றான், ஆபிரகாம் நீங்க இந்த சாமானெல்லாம் எடுத்துட்டு போங்க. அப்படி, உண்ட செருப்பு வேணாம், உண்ட செருப்புட வாரும் வேணாம். அல்லேலூயா. உண்ட ஷூ வேணாம், உண்ட ஷூட லேசும் எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கொள்ளையா. ஆபிரகாமை ஐஸ்வர்ய ஆக்கினேன் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. என் தேவனே என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுவார். இந்தியாவில் ஒரு பாஸ்டர், அவர் கெனத் ஹேகின், ப்ராஃபட் கெனத் ஹேகின் ஒரு லெட்டர் போடுறார். அந்த லெட்டர் என்னன்னு கேட்டா, பாஸ்டர் உங்களோட மேகசின் வந்து எனக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்குது, ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்குது. ஸோ எனக்கு வேணும், ஆனா உங்க மேகசினுக்கு காசு அனுப்பிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்ன. ஸோ கெனத் ஹேகின் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தார். அந்த ரிப்ளை என்னன்னு கேட்டா, மை பிலவட் பிரதர், நீங்க கேட்டதால இந்த புத்தகத்தை ஃப்ரீயா, நீங்க கேட்டதால, எப்படி நீங்க கேட்டதால இந்த புத்தகத்தை ஃப்ரீயா உங்களுக்கு அனுப்புறேன். பட் நெக்ஸ்ட் டைம் நீங்க காசு தந்தாதான் அனுப்புறேன். ஏண்டா அமெரிக்காவுக்கு ஒரு இயேசு, இந்தியாவுக்கு ஒரு இயேசு இல்லை. எனக்கு ஒரு இயேசு, உனக்கு ஒரு இயேசு இல்லை. அமெரிக்கால ஒரு செழிப்பான இயேசுவும் இந்தியாவுக்கு ஒரு தரித்திரமான இயேசுவும் இல்லை. என் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர். So, brother, இனி இந்த புத்தகத்தை நீங்க காசு கொடுத்து தான் வாங்கணும். விருப்பம்னா வாங்குங்க. எந்த இயேசு உங்களையும் பிளஸ் பண்ண, அதே இயேசு உன்னையும் பிளஸ் பண்ண போதுமானவராய் இருக்கிறார். இந்த மனுஷன் வாங்கினா, அந்த லெட்டரை படிச்சான், மோத்துல ஒரு குட் பஞ்ச் ஒன்று விழுந்தது. ஸோ கிணத்தைக்கு நல்ல ஒரு பஞ்ச் பண்ணினான். ஸோ இந்த மனுஷன் எடுத்தார், புக்கை வாசிச்சார்.
ஜெபிக்க ஆரம்பித்தார், கொடுக்க ஆரம்பித்தார், தேவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தார், தரித்திரர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். திடீரென்று அந்த இந்தியாவிலேயே பெரிய சொத்துக்காரனாக மாறிட்டார். ஐயா, இந்தியாவில் ஒரு பெரிய சர்ச் அது. நான் பார்த்திருக்கிறேன், பெரிய சர்ச். அவருக்கு கொடுத்த பஞ்ச் என்னண்டா, அமெரிக்காவுக்கு ஒரு இயேசு, இந்தியாவுக்கு ஒரு இயேசு இல்லை, எனக்கு ஒரு இயேசு, உனக்கு ஒரு இயேசு இல்லை. நான் வணங்குற அதே தெய்வத்தை தான் நீயும் வணங்குறா. நான் வணங்குற அதே தெய்வத்தை தான் நீயும் பின்பற்றுகிறா. ஆனா உண்ட மென்டாலிட்டி வேற, எந்த மென்டாலிட்டி வேற. உண்ட மென்டாலிட்டி தரித்திர மென்டாலிட்டி, எந்த மென்டாலிட்டி ப்ராஸ்பர் மென்டாலிட்டி. ஹல்லேலூயா. அந்த மென்டாலிட்டி சொல்லும், இயேசு ஆசீர்வதிக்கிறவர், இயேசு சொன்னதை நிறைவேற்றுகிறவர், இயேசு சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தால் அதுல ஆசீர்வாதம் இருக்கும். This is my mentality, beloved. But your mind, your mentality is the poverty. Poverty. So that's why you got the poverty. Hello. இயேசுவ அவர மாதிரி அவர ஸ்டைல்ல பார்க்கணும், அவர லெவலுக்கு பார்க்கணும், அவர லெவலுக்கு இயேசுவை பார்க்கணும். உண்ட குருவி மூளை, கொட்டான் மூளையில இருந்துட்டு இஸ்ரவேலின் கர்த்தரை மட்டுப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மட்டுப்படுத்தாதிருங்கள். அவர் ஒரு லிமிட் பண்ணாத, அவரை விடு, அவரை போக்குக்கு விடு, அவர் பிளஸ் பண்ணி கொண்டே போவார். ஹல்லேலூயா. பாயாசம் காய்ச்ச வேணாம், இதுதான் உங்க மென்டாலிட்டி. பாயாசம் காய்ச்சணும்டா, ஆனா பானையில அரிசி இல்ல. இதான் உங்க மென்டாலிட்டி. இயேசுட மென்டாலிட்டியை சொல்லட்டா, வறுமையா இருக்கிற பாத்திரங்களை அத்தனையும் கொண்டு வா. 7 விதவைக்கு எலிசா தீர்க்கதரிசி சொல்லுறான், கமான், எத்தனை பாத்திரம் இருக்கிறோ அத்தனை பாத்திரமே கொண்டு வா. அப்படியே ஊத்துறான், அந்த பானை அப்படியே நிறையுது. அந்த பானை, அந்த சட்டி, அந்த கோப்பை, அந்த எல்லாமே எண்ணெயால நிரம்பி வழியுது. கடைசியில் சொல்றான், இனி வேற பாத்திரம் இருக்குதா அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. அவன் முடிஞ்சதுண்டாவு, இந்த எண்ணெய் முடிஞ்சது. That's right. That's right, brother. Hallelujah. இருக்குது. அவரை மட்டுப்படுத்தாத, அவர உண்ட லெவலுக்கு அவரை பார்க்காத. சரியா? உண்ட லெவல் அது வேற லெவல். அப்பா, உண்ட லெவல் இல்லையா, அவர் லெவல் வேற. அந்த லெவலுக்கு பாரு, அந்த லெவலுக்கு பாரு, அந்த லெவலுக்கு பாரு, அந்த லெவலுக்கு பாரு. கர்த்தருடைய வசனத்தை முன்னிட்டு சொல்கிறேன், அவருடைய லெவலுக்கு அவரை பார்த்தால் அவருடைய கையினால் அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தரித்திரராகவே பிறந்து தரித்திரராகவே வாழ்ந்து தரித்திரராக மறுக்கிறதுக்கு காரணம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மட்டுப்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான். அவர் குடிசையை தொட்டா வீடா மாறும், வீடை தொட்டா பங்களோவா மாறும், பங்களோவை தொட்டால் அரண்மனையாய் மாறும் என்றதை நீங்கள் அறியவில்லையோ? உனக்கு சொல்லட்டா, பெத்லகேமுக்கு போனா பெத்லகேம்ல ஒரு சின்ன ரவுண்ட் ஸ்டார் ஒன்று இருக்கு. அந்த ஸ்டாரை பார்த்தீங்கன்னு சொன்னா அது மாட்டுக்கொட்டியில் இருந்த இடம். சரியா? மாட்டுக்கொட்டியில் இருந்த இடம். மாட்டுக்கொட்டியில இந்த கொட்டிலும் சரியா இருந்த இடம். சரி, அது ஆடு மாடு சாணங்கள் எல்லாம் போட்ட இடம். அதுல இயேசு பிறந்தார். அப்ப அவ்வளவுதான் ஐயா.
அவ்வளவுதான். அங்க வாழ இல்லை, சும்மா பிறந்த மட்டும்தான். இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு அரண்மனை. நான் என்ன சொல்ல தெரியுமா? இயேசு குடிசையை தொட்டா வீடா மாறும், வீடை தொட்டா பங்களோவா மாறும், பங்களோ தொட்டா அரண்மனையாய் மாறும். இல்ல, நான் சிலுவை சுமந்த உருவம், இப்படித்தான் நான் வாழுவேன், இப்படித்தான் போவேன். அவர் சொல்வார், நான் இதை போல திருத்தவே முடியாதுடா, போய்கொண்டே. Hallelujah. Hallelujah. Yes. கர்த்தரை நம்புகிறவர்களா செழிப்பார்கள். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கட்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. ஓகே, யாரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவஜனம் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். நேற்றும் இன்றும் என்று மாறாத கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed. You are blessed. You are blessed in Jesus' name. Amen. தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி
சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41/10, 3ஆம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Tisavira Singham Square, Batticaloa, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙව යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණියෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත්
මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලිව්ව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41 10 3වෙනි හරස් වීදිය තිස්ස වීරසිංගම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව.